Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்றைக்கு நாங்க ஒரு ஷார்ட் டியூட்டோரியல் பார்ப்போம் கிராஃபிக் டிசைனிங்ல. அதாவது ஒரு டார்க்கான ஒரு ஸ்கின்னை லைட் ஆக்குறது எப்படி, ஃபேர் ஆக்குறது எப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபேர் ஆக்குறதுக்கான ஃபோட்டோஷாப்பில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது ஒரு ஷார்ட்டான ஒரு மெத்தட். ஓகே, அதுக்கான நான் ஃபோட்டோஷாப்பை திறந்து எங்களுக்கு தேவையான இமேஜை ஆன் பண்ணிக்கொள்வோம். அந்த இமேஜ் டார்க் ஆகிக்கிறது பெட்டர். நான் ஏற்கனவே டார்க்கான இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த லேயர் நான் டூப்ளிகேட் ஒன்று இருக்கிறேன், Ctrl J டூப்ளிகேட் லேயர். இப்போ மாஸ்கை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்த பாருங்கள், டூல் பாக்ஸில் மாஸ்க். இதை டபுள் கிளிக் பண்ணி அதோட செட்டிங்ஸை செக் பண்ணிக்கோங்க. சிலெக்டட் ஏரியாஸ்ன்றது டிக் வைக்கணும். ஒப்பாசிட்டி 50. ஓகே, இப்போ நாங்கள் ப்ரஷ் மூலமாக இந்த மாஸ்க் ஏரியா நான் வரைகிறேன். எனக்கு தேவையான இதை ஜூம் பண்ணலாம். Ctrl+ மூலமாக ஜூம் பண்ணி சரியாக அந்த ஃபேஸை நான் வரைகிறேன். எனக்கு ப்ரஷ் சைஸ் எல்லாம் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன். நான் ஹைலைட் பண்ணுற ஏரியா ரெட் கலரில் வரும். பர்ஃபெக்டாக அவங்களோட செலெக்ஷனை செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நார்மல் ஸ்க்ரீனுக்கு மாற்றுறதுக்கு நான் கண்ட்ரோலும் 0 ப்ரெஸ் பண்ணுறேன். நார்மல் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ நான் எகெயின் இந்த மாஸ்கை கிளிக் பண்ணுறதோட அது ஒரு சிலெக்ஷனாக மாற்றம் அடைஞ்சிக்கும். ஓகே, இப்போ இந்த சிலெக்ஷனாக மாற்றம் அடைஞ்சதை எகெயின் Ctrl J கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸ் மட்டும் வேறையாக வந்து மேலே நார்மல்னு காட்டக்கூடிய இந்த இடம் லேயர் பேலட்டில் நார்மல்னு காட்டக்கூடியதை ஸ்க்ரீன்றதுக்கு மாற்றுறேன். இதை மாற்றுறதோட இந்த பிக்சரை கவனிங்க. இந்த டார்க் ஆகக்கூடிய பிக்சர் ஸ்க்ரீனை கொடுத்ததோட ஒரு ஃபேர்னஸ் ஒன்று வரும். இன்னும் எங்களுக்கு மாடிஃபை பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு மாஸ்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். லேயர் பேலட்டில் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் ஒயிட் கலரில் இருக்குது. கீபோர்டில் Alt+Delete. இப்போ அந்த மாஸ்க் பிளாக்காக மாறிடும். இரேசர் டூலுக்கு போயிட்டு இப்போ நான் ஃபேஸுக்கு மேலால் ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு மெத்தடில் நல்லா ஃபேர் ஆகும். நான் ட்ரா பண்ணுற இடம் அப்படியே ஃபேர் ஆகும். எனக்கு தேவையான ப்ரஷ் சைஸை கொடுத்து எனக்கு ஃபேர் பண்ணிக்கொள்ள இடும். ஸோ கடைசி வர காட்டிலும் அழகாக செலக்ட் பண்ணி இந்த செலெக்ஷனை செய்யுங்க. ப்ரஷ்ட ஒப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபேர் ஆகும். எனக்கு 100% ஒப்பாசிட்டி கொடுக்கவும் மேலும் அல்லது ஒப்பாசிட்டியை குறைக்கவும் மேலும். இது நாங்கள் வேறு Ctrl J டூப்ளிகேட் எடுத்ததுனால நீங்கள் வெளியே இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே கீத்தினா எல்லாம் அது கீத்திப்படாது. ஸோ இது ஷார்ட் டியூட்டோரியல். இந்த மாதிரி எங்களுக்கு ஃபேராக எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி செய்யப்பட்ட சில டிசைன்கள் காட்டுறேன். பாருங்க, இது ஒரு டிசைன். அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் தேவையான மாதிரி எங்களுக்கு செஞ்சுக்கொள்ள இருக்கு. ஓகே, இன்றைக்கி நாங்கள் பார்த்தது ஒரு ஷார்ட் மெத்தடில் எப்படி ஒரு இமேஜை ஃபேர் ஆக்கி எடுக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மற்ற மெத்தட்ஸோட நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த லெசனில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.